ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஷ்யம் 3 தியேட்டருக்கு வந்தாச்சு. ஜார்ஜ் குட்டி இந்த முறை தப்பிச்சாரா இல்லையா? ஒரே நிமிஷத்துல பாத்திரலாம். கதைக்களம் +. முதல் 2 பாட்ல போலீஸை ஏமாத்தின ஜார்ஜ் குட்டி இந்த முறை குற்ற உணர்ச்சியாலும் பயத்தாலும் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கார். அவரோட மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக வரன் தேடும்போது பழைய பகைவர்கள் ஒன்னு சேர்ந்து ஜார்ஜ் குட்டியை சுத்தி வளைக்கிறாங்க. படத்தோட ஆகப்பெரிய பலம் லேலட்டன் மோகன்லாலின் நடிப்புதான். அவரோட அந்த சோர்வான கண்கள், பயம் கலந்த அமைதி எல்லாமே வேற லெவல். பின்னணி இசை படத்துக்கு நல்லா கை கொடுத்திருக்கு. மைனஸ் ஆனா வழக்கமான ஜீத்து ஜோசப் படங்களோட அந்த விறுவிறுப்பான திரைக்கதை இதுல மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்பவே ஸ்லோவா நகருது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல எப்பவும் 10 அடி முன்னாடி யோசிக்கிற ஜார்ஜ் குட்டி இந்த வாட்டி ஏனோ தானோ முடிவெடுத்த மாதிரி இருக்கு. திரைக்கதை இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருந்திருக்கலாம்.